கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு புரிகிறதா? ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அது புரியவே புரியாது. ஏனென்றால் அவன் என்ன நினைக்கிறான், என் சுய புத்தியில் நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன், எல்லாமே என்னுடையது, இந்த வீடு இருக்கா அது என்னுடைய, இந்த பொருள் இருக்கா எல்லாமே என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கொண்டே அவன் வாழ்கிறான். ஆகையால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, அவன் எல்லாத்திலுமே ஒரு கட்டுகளை உள்ள கட்டி வச்சது போல் அவன் உள்ள அப்படியே இருக்கான். எல்லாமே அவன் செய்கிறான், சம்பாதிக்கிறான், அவன் ரைட்டு தான். ஆனால் தேவனுக்கு அவன் இடம் கொடுப்பதே இல்லை. ஆனால் தேவனுக்கு அவர் வழி நடத்ததை அவன் கொடுக்கறதே இல்லை. தேவன் வழி நடக்கிறதுக்கும் நீங்கள் வழி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. பாருங்கள், சில குடும்பங்களில் பெண்கள் அந்த வீட்டை க்ளீனாக நிர்வாகம் பண்ணுவாங்க, சில ஆண்கள் நிர்வாகம், இப்படி சில காரியத்தில் சித்தியாக இருப்பாங்க. அதே போல் தேவன் சில காரிய சித்திகளாக உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதிலிருந்து பெருகணும், இந்த நிலைமையிலிருந்து வேறு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். அவர் உங்களுக்குள்ளே சில தூண்டுதலை செய்கிறார். அதாவது நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ போகணும். அதாவது எப்படி மீன் எதிர்நீச்சல் அடித்து போதும், அதே போல் நீ எதிர்நீச்சல் அடித்து போ, அதாவது விடாத, எந்த காரியத்தினாலும் தான் முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி நீங்கள் காரிய சித்தியாக இருக்கணும். மற்றவர்கள் புறஜாதிகாரங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை திறன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலும் சரிதான். நம்முடைய ஆபிரகாம் சன்னதியில் நாம் இருக்கிற மக்கள் ஒரு நாளும் குறைவு இருக்கிறது. அதான் பார்த்தார் கிறிஸ்து. பாருங்கள், ஒரு கூனியை அவர் நிமித்தி விட்டுட்டார். கூனியாக இருந்தவர் ஒரு பெண்ணை அவர் சுகமாக்கிட்டார். அதனுடைய நோக்கம் என்ன? இவள் ஆபிரகாமின் குமார்த்தி அல்லவா, இவள் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி, இவள் எப்படி கூனியாக இருக்கு, இவளுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கு, சுகத்தை வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்த அந்த பிதா ஆபிரகாமுடைய சன்னதியில் இருக்கு, இவள் இப்படி எப்படி இருக்கலாம்? அதுதான் தேவன் பார்க்குறார். இன்னைக்கு உங்களை பார்க்குற தேவன் அப்படி தான் பார்க்குறாருங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய சன்னதியாக இருக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த நிலைமையிலிருந்து தேவன் விரும்புகிற திட்டமே அதான். நீங்கள் 1000 மடங்கு பெருகணும். இதுதான் அவருடைய ஆசை. நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ளே உங்களை பார்க்குற விதமே அப்படி தான். நீ ஆபிரகாமின் உடன்படிக்கையின் பிள்ளைடா, நீ ஆபிரகாமின் உடன்படிக்கை மகளாக இருக்க. ஆகையால் நீ எப்படி இருக்கலாம்? நீ இப்படி இருக்கக்கூடாது. நீ இதில் விடையும் 1000 மடங்கு பெருகணும். அதுதான் தேவன் சில வழிகளை வைத்திருக்கிறார். அதுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவானுங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது பாருங்க. அதே பெரிய உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க, நீங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சுட்டீங்க. உங்களை யாருமே உங்களை பின்தங்கி இழுக்கவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆகிய தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வழி நடத்துகிறார். கொஞ்சமாக அவர் என்ன பண்ணுறார், உங்களுடைய வாழ்க்கையின் அப்படியே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறார். எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணமாக அதற்கு சில வழிமுறைகளை, சில பிரமாணங்களை இந்த பூமியில் வைச்சிருக்கிறார். நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் தேவன் பாருங்கள், அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இந்த பூமியிலே விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. பெருக்கம் அப்படி தான் இயங்கிறது. பாருங்கள், இந்த விவசாயி பாருங்கள், தன்னுடைய விதை நெல்லையும் விதை கடலை ஏதோ ஒரு இருக்குது, ஒரு தானியம் இருக்குது. அதை எடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, கையில் வச்சா அது பெருகுமா? பெருகாது. என்னைக்கு அவன் விதைக்கிறானோ, என்னைக்கு கையிலேருந்து அவன் ரிலீஸ் பண்ணுறானோ, அதே போல தான் உங்களுடைய கையில் இருக்கிற பணம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கொடுக்குற மனப்பான்மைக்குள்ளே வரணும். நிறைய பேருக்கு இது வரவே வராது. அது நீங்கள் பழகணும். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இதை நீங்கள் திரும்ப 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 கேட்கணும். ஒவ்வொரு நாள் நான் போடுகிற இந்த வீடியோ, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், கர்த்தர் உன்னை ஏன் தினமும் தேடி வருகிறார், இப்படி தலைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் கேட்க 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 நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு குறைவே இருக்காது. அந்த அளவு தான் தேவன் கற்றுக் கொடுக்குறார். விதைப்பு அறுப்பு, நீங்கள் விதைச்ச உடனே அறுப்பு வந்துடும். அதுதான் தேவனுடைய பிரின்சிபலு. நீங்கள் விதைச்சிட்டீங்க, பணம் விதைச்சிட்டீங்க, ஐயோ நான் அவருக்கு கேட்டாரே, நான் கொடுத்துட்டேனே, என்னச்சு அன்றைக்கி இருந்ததே இவ்வளோதான், அப்படி இல்லை. நீங்கள் விதையாக விதைக்கும் பொழுது அதுக்கு அடுத்தால் என்ன வேலை நடக்குது? தேவன் என்ன கொடுக்க போகிறாரு? விதைப்பு அறுப்பு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி கொடுக்கும்பொழுது அங்கே திரும்ப கொடுக்கப்படும். எதிர்பார்த்து நீங்கள் இருக்கலாம். ஏனென்றால் தேவன் நான் அப்படி தான் வச்சிருக்கிறார். நீ எதிர்பார்,
அப்படி சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். தேவன் இந்த அளவு உங்களை தேடி வந்து பாருங்கள் எப்படி வழி நடத்துகிறாரு பாருங்கள். நீங்கள் எது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு என்னடா செய்ய, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேற போகிறேன், நான் எப்படி பணக்காரனாக போகிறேன், நான் எப்படி செல்வத்தில் பெருக போகிறேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், கொஞ்சத்தில் எடுத்து அதை நீ விதையாக விதை. நீ இன்னைக்கு நீ விதைக்க 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 தான் அது பணத்தை நீ அறுவடையே காண்பாய். பணத்தை நீ கையிலேயே வச்சுக்கிட்டு கொடுக்க மனப்பான்மை உனக்கு வரல அப்படின்னா, நீ அதனோடு பழகணும். கொடுக்கறதுல நீ பழக ஆரம்பித்தாதான் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை நீ பெற முடியும். பிரமாணம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் வேலை செய்யும். மற்றபடி நீங்கள் எதுவும் அப்படி இப்படி நான் கிரியை பண்ணேன், சண்டே வாரம் சண்டே வந்துட்டேன், எல்லாத்தையும் வந்துட்டேன், அட்டன் பண்ணிட்டேன், எல்லாம் உங்கள் கிரியின் அடிப்படையில் போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. தேவனுடைய பிரமாணத்தை அறிஞ்சவனுக்கு தான் அது வெற்றி. ஆகையால் கொடுக்கும் பொழுதோ விதைக்கும் பொழுதோ எல்லாமே அங்கே தேவன் அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறார். கர்த்தர் அப்படி தான் வழி நடத்துகிறார் பாருங்கள். அவர் பாருங்கள் என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை நீங்கள் கீர்த்தனம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இன்பமான இந்த தந்த அந்த வார்த்தைகளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அற்புதமாக நான் பாடல் பாடலாம். இப்படி தேவனோடு நீங்கள் அதிகமாக இடைப்படணும். ஆகையால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, வாழ்க்கையிலே உங்களுடைய திறன் மாறும், வெற்றி பெறும். அதை நீங்கள் கவனிப்பீங்க. உங்களை இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக்கத்தை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். அதனோடு பழகுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை திறன் கண்டிப்பாக எப்படி விவசாயி தன்னுடைய விதைத்தை அறுக்கிறானோ அதே போல் நீங்கள் பணத்தை அறுவடை ஆக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் விதைச்ச உடனே தேவனுடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.